ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் ஒரு மாங்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3 பழுத்த மாங்காவை தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை நல்லா வேக விடணும். இந்த கேப்பில் நம்ம கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது கூடவே ஒரு கப்பு கெட்டி தயிரை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாங்காய்லாம் நல்லா வெந்து அதோட ஃப்ளஷ் எல்லாம் தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை உருக்கி சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையும் மாங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் கடுகையும் போட்டு நல்லா வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் 2 மிளகா வத்தலும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அந்த பச்சடி மேலே அப்படியே ஊற்றிடணும். இப்போ மாங்காய் சீசனுங்கிறனால கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.